அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இப்பொழுது சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரி, இன்னைக்கு நம்ம இந்த நாள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்றைய நாளினை பொறுத்த மட்டிலும் 24/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 10ஆம் நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:17 வரையும், அதன் பின்னாக ரேவதி நட்சத்திரமும் நடைபெறுகின்ற அற்புதமான நாள். இன்னைக்கு நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. நேற்றைய தினமே ஆரம்பிச்சதுங்க காலையில. இன்னைக்கு சந்திராஷ்டமம் சிம்மத்துக்கு தான் நீடிக்குதுங்க. ரைட், இன்னைக்கு நாள் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மேசராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் விரயங்களும் மருத்துவ செலவுகளும் ஏற்படும். தூக்கம் இன்மையினால் அல்லது தூக்கம் அடிக்கடி தொந்தரவாவதனால் ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படும். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் இழுபறி இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். அப்போ மேசராசி அன்பர்கள் 2 விஷயத்த மனசுல வச்சுக்கிடணும். நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கணும், அது ஆரோக்கியத்துக்கு சிறப்பு. எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு தடைகள் ஏற்படுங்கிறதுனால, தாமதம் ஏற்படுங்கிறதுனால திட்டமிட்டு இதை இப்போ முடிக்கணும், இதை இந்த டைம்ல பண்ணணும், பிளான் பண்ணி இறங்கணும். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலை, வருமானம், பொருளாதாரம் ஆகச்சிறந்த மேன்மையான நாள். கையில் 4 காசு வருமான ஓட்டம் சிறக்கின்ற நாள். வியாபாரத்துல நல்ல பெயர் பெறுவீர்கள். உங்களுடைய வியாபார உக்தியினால் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளை இன்றைய தினம் செய்வீர்கள். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சியும் இன்றைய தினம் உண்டு. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுவீர்கள். இந்த வீண் குழப்பத்தை மட்டும் தொழில் சார்ந்து இப்படி பண்ணலாமா, அதுல முதலீடு போடலாமா, இந்த குழப்பத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு அழகா முதலீடு செய்யுங்க. தொழில் வளர்ச்சியும் உத்தியோக வளர்ச்சியும் மிக மிக சிறப்பாக அமையும். உங்கள் உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். ஆனால் தகப்பனாரால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொலைதூர பயணங்கள் தொழில் நிமித்தமாக செய்வதற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையான நபருக்கு கிடைக்கும். அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில்ல நல்ல வருமானம் அப்படிங்கிறத விட தொழில்ல நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நாளாகவும், உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஆலய வழிபாடுகள் செய்வதற்கு மிக மிக சிறப்பு. அன்பான சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எதை தொட்டாலுமே உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் தொழில், குடும்பம், உங்க தனிப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை கூடுமான வரையிலும் தள்ளி போடுறது நல்லது. இல்லைங்க, இந்த ஒரு விஷயம் நான் இன்னைக்கு செஞ்சு ஆகணும், ஆனால் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க முன்னின் செய்யறதை விட கூட இருக்கவங்களை அதை செய்ய வச்சு நீங்க அதை கூட இருந்து பார்த்துக்கிறது நல்லது. அல்லது 1க்கு 2 முறை ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை, பொருளாதாரத்திலையும் கவனம் தேவை. 2த்துக்குமே இந்த நாள் சிறப்பான நாள் இல்லை. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருமணம் சார்ந்த முயற்சிகள் சிறு சிறு தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் நல்லபடியாக முடியும். உழைப்பில் நல்ல பெயர் பெறுவீர்கள். கூட்டு தொழிலில் நல்ல ஏற்றம் உண்டு. உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைய தினம் குறையும். வாடிக்கையாளரிடம் நற்பெயர் பெறுவீர்கள். இந்த அரசியல் இருக்கிறவங்க, சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அந்தஸ்து, மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகக்கூடிய அற்புதமான தினம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, வழக்குகள்ல வெற்றி உண்டு. எந்த ஒரு போட்டியையும் சொல்லி அடிக்கக்கூடிய பலம் இன்றைய தினம் உண்டு. உடன் வேலை செய்பவர்கள்லாம் உங்களுக்கு தொந்தரவா இருக்காங்க, இல்லை உங்களுக்கு தொழில் போட்டிகள் அதிகரித்து விட்டது, அனைத்தையும் அடுத்து நொறுக்கிடுவீங்க. உங்களுடைய கரம் இன்றைய தினம் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஒரு அதி உன்னதமான தினமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் எதை தொட்டாலுமே அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாள். தொழில் சார்ந்தும் ஏற்றம் உண்டு. அன்பார்ந்த ரிச்சகராசி அன்பர்களே, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னாங்க எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற அந்த மனப்பதட்டம் அல்லது பயம் மட்டும் இன்றைய தினம் முழுக்கவும் உங்களுக்கு ஊடுருவி இருந்து கொண்டே இருக்கும். அப்ப தேவையில்லாத சிந்தனைகளை இன்னைக்கு நீங்க தவிர்த்துக்கிட்டா மட்டும் போதும். உங்க குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி இந்த நாள் அனைத்து அமைப்புகளிலும் சிறப்பாக நகரும், கவலையே வேண்டாம். என்ன ஒண்ணு, எந்த ஒரு விஷயமும் மந்தமாகி நடக்கும், அவ்வளவுதான். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. வீண் பழக்க வழக்கம், சரியில்லாத பழக்க வழக்கங்களால் உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. தாயார் அல்லது உறவுகளோடு ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆக வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது தனுசுக்கு இன்றைய தினம் மேன்மை தரும். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புது முயற்சிகள்ல வெற்றி உண்டு. தொழில் சார்ந்து புதிய நட்புகள் கிடைப்பார்கள். திருமண முயற்சிகள் நல்ல மேன்மை பெறுகின்ற அற்புதமான காலகட்டம்.
அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீண்ட நாளாக இந்த ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு தயங்கிக்கிட்டு இருந்தது கூட இன்னைக்கு இறங்கி அடிச்சு முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். அதற்கு பல பேர் பக்கத்துணையாகவும் அமைவார்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் திருமண முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். வெளியூர் பயணங்கள் செய்வதற்கான உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் வெற்றி பெறும். வெளியிடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் வருமான ஓட்டமும் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள். என்ன ஒண்ணு, இந்த வீண் பேச்சுவார்த்தையினால் குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாகும், அதை மட்டும் பார்த்துங்க. அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் கொஞ்சம் மந்தத்தன்மையும் கூடுதலான யோசனைகளும் இருக்கக்கூடிய நாள். எதையுமே யோசிச்சு கொஞ்சம் காலத்தை தாழ்த்துவீர்கள் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கும். அதை மட்டும் இன்னைக்கு செய்யாதீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிடுங்க. எல்லாமே இன்றைய தினம் சிறப்பா இருக்கும். பிள்ளைகளினுடைய ஆதரவும் பிள்ளைகளினுடைய அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். பிள்ளைகளோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகிடும். சரிங்களா? ஆக 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.